Welcome to Rishi Academy. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். இஸ்ரேல் தாக்குதல், லெபனானில் 356 பேர் உயிரிழப்பு. நம்ம இந்த சிச்சுவேஷனில் லெபனான் அண்ட் அதே மாதிரி இஸ்ரேல் இதோடைய பார்டரிங் கண்ட்ரிஸ் பார்க்கலாம். லெபனானை பொறுத்த வரைக்கும் இதோடைய நார்த் சைடில் சிரியா லொக்கேட்டாக இருக்குது. இதோடைய ஈஸ்ட் சைடில் வந்து சிரியா லொக்கேட்டாக இருக்குது. லெபனானுடைய சவுத்து சைடில் இஸ்ரேல் லொக்கேட்டாக இருக்குது. அண்டு லெபனானுடைய வெஸ்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மெடிட்டரேனியன் சி லொக்கேட்டாக இருக்குது. இஸ்ரேலை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய நார்த்து சைடில் லெபனான் லொக்கேட்டாக இருக்குது. தென் இஸ்ரேலுடைய ஈஸ்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிரியா லொக்கேட்டாக இருக்குது. இஸ்ரேலுடைய சவுத் ஈஸ்ட் சைடில் ஜார்டன் லொக்கேட்டாக இருக்குது. இஸ்ரேலுடைய சவுத் வெஸ்ட் சைடில் ஈஜிப்ட் லொக்கேட்டாக இருக்குது, ஈஜிப்ட். அண்ட் இஸ்ரேலுடைய வெஸ்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மெடிட்டரேனியன் சி லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இந்த இரண்டு நாடுகளுடையும் வெஸ்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சி இருக்குது, அதாவது மெடிட்டரேனியன் சி லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்து வைங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்பாங்க, சம்டைம்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. பிகாஸ் ஒரு மிகப்பெரிய சிவில் வார் அந்த இடத்துல நடந்துகிட்டே இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், கேரள நபருக்கு புதிய வகை குரங்கு அம்மை. ஸோ ஒரு புதிய ஸ்ட்ரெயின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோடைய நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா கிளாட் 1B ஸ்ட்ரெயின். இந்த ஸ்ட்ரெயினை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆஃப்ரிக்கா, ஸ்வீடன், தாய்லாந்து இங்கே எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. தற்போது இந்தியாவில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. மங்கி பாக்ஸ், எம்பாக்ஸ் வைரஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த ஒரு டிசீஸை வந்து பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷ்னல் கன்சர்ன்ங்கிறத அறிவிச்சிட்டாங்க. தற்போது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு புதிய வகை ஸ்ட்ரெயின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், தமிழகத்தில் 16 ஆண்டுகளில் 7207 உறுப்புகள் தானம். இதில் ஆர்கன் டொனேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஆர்கன் டொனேஷன் டே என்றைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டே என்றைக்கு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 13. இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னு பார்த்திங்கன்னா பி த ரீசன் ஃபார் someone's smile today. Be the reason for someone's smile today. Then next one, இதில் ஒரு பாக்டீரியா பற்றி சொல்லியிருக்காங்க. ஹெலிகோபாக்டர் பைலோரி. இந்த பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக்கில், அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு மேலே இருக்கக்கூடிய டியோடனத்தில் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா தான் ஹெலிகோபாக்டர் பைலோரி. இந்த பாக்டீரியானால தான் பார்த்திங்கன்னா பெப்டிக் அல்சர் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. பெப்டிக் அல்சர் வர்றதுக்கு ஒரு காசாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகோபாக்டர் பைலோரி. நெக்ஸ்ட் ஒன், எடிட்டோரியல் பேஜ். அமெரிக்காவில் பிரதமர், நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அமெரிக்கா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். இதில் எதெல்லாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாருங்கிற விஷயத்தை மட்டும் பார்க்கலாம். நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி குவாட் மீட்டிங்கில் பங்கேற்றிருந்தாங்க. குவாடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபார்மல் குரூப்பிங். இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான் இந்த மீட்டிங்கில் பங்கேற்றிருந்தார். அண்ட் அதே மாதிரி இந்தியாவும் அமெரிக்காவும் இந்தியாவில், அதாவது கல்கட்டாவில் ஒரு செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் பிளான்ட் கொண்டு வரதுக்கான அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. இதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்தி. தென் அதே மாதிரி இந்தியா, அமெரிக்கா ஒரு அக்ரிமெண்ட்டை முடிச்சு வச்சுருக்காங்க. என்ன அக்ரிமெண்ட் பார்த்திங்கன்னா 31 MQ-9B ட்ரோன்ஸ் இந்தியா வாங்கிறதுக்கான அக்ரிமெண்ட்டை வந்து முடிச்சு வச்சுருக்காங்க. அதாவது இந்த டீலை சைன் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவும் அமெரிக்காவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக நம்ம பார்த்துட்டே வரோம். இந்தியாவும் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர், அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக பார்த்துட்டே வராங்க.
தென் நெக்ஸ்ட் ஒன், கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் நீர்நிலையுடன் பூங்கா பசுமை தீர்ப்பாயம். இதில் பசுமை தீர்ப்பாயம் பற்றி கொடுத்துருக்காங்க, இதை பற்றி பார்க்கலாம். நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனல். நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனலை வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனல் ஆக்ட் 2010 மூலமாக கொண்டு வந்தாங்க. இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ரிலேட்டடான கேசஸ் எல்லாமே விசாரிக்கிறதுக்காக தான் இந்த நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனலை கொண்டு வந்திருக்காங்க. இந்த நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனலை பொறுத்த வரைக்கும் ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க. 10லேருந்து, அதாவது மினிமம் 10 மேக்ஸிமம் 20 வரைக்கும் ஜுடிஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி மினிமம் 10 மேக்ஸிமம் 20 வரைக்கும் எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. சேர்பர்சனுடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜாக இருக்கணும் ஆர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட்டாக இருக்கணும். பார்த்துக்கோங்க இதெல்லாம். நெக்ஸ்ட் ஒன், சிறார்களின் ஆபாச படம் பார்ப்பது குற்றம், உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. போக்சோ சட்டம் பிரகாரம் சிறார்களின் ஆபாச படம் பார்ப்பது குற்றம்ங்கிறத தீர்ப்பாக வழங்கியிருக்காங்க. இதற்கு முன்னாடி சென்னை ஹைகோர்ட் வந்து இந்த சிறார்களின் ஆபாச படம் பார்ப்பது குற்றம் இல்லைங்கிறத அறிவிச்சிருந்தாங்க. தற்போது அந்த தீர்ப்பை மாற்றி அமைச்சு தற்போது உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சைல்டு பான் இந்த நெய்மை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம். ஸோ தற்போது எப்படி சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அண்ட் அப்யூஸ் மெட்டீரியல். சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அண்ட் அப்யூஸ் மெட்டீரியல் தமிழை எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். சிறார் ஆபாச படக்காட்சிகள் இந்த சொல்லுக்கு பதிலாக சிறார் பாலியல் சுரண்டல் மற்றும் துஷ்பிரயோகம் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை உச்சநீதிமன்றம் தீர்ப்பாக சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. ஆடவர் போட்டியிலே மகளிர் போட்டியிலையும் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இரு பிரிவுகளிலும் தங்கப்பதக்கம் வென்ற 3வது நாடாக இந்தியா உருவாயிருக்காங்க. ஸோ இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சைனா அண்டு சோவியத் ரஷ்யா இந்த மாதிரி ஆடவர் அண்ட் மகளிர் பிரிவில் தங்கம் வென்றிருக்காங்க. தற்போது இந்த மாதிரி இரு பிரிவுகளிலும் தங்கம் வென்ற 3வது நாடு இந்தியா. தென் நெக்ஸ்ட் ஒன், ஐரோப்பிய அணி 5வது முறை சாம்பியன். ஸோ இது எந்த போட்டி பார்த்திங்கன்னா லேவர் கோப்பை டென்னிஸ் போட்டி. இந்த போட்டி வந்து ஜெர்மனியில் நடைபெற்று முடிச்சிருக்கு. இதில் ஐரோப்பிய அணி 5வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், அடுத்த ஆண்டு ஆஸ்கருக்கு இந்தியா சார்பில் லெப்பத்தா லேடிஸ் திரைப்படம் பரிந்துரை. ஒரு திரைப்படத்தை வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க, ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இயர் ஆஸ்கருக்கு. அதோட நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா லெப்பத்தா லேடிஸ். இந்த ஃபிலிமை வந்து டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்திங்கன்னா கிரண் ராவ். தென் இலங்கை அதிபராக பதவியேற்றார் அனுர குமார திசநாயகே. அதை பார்த்துக்கோங்க, இலங்கையோட 9வது பிரசிடெண்ட், 9வது அதிபர். இவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்.